ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ நம்ம போகிற கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃப்ரைடே நம்ம மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி நம்ம தேர்ஸ்டே ஈவினிங் சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக தேர்ஸ்டே கேம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரிக்கான கேம் தான். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டேவோட லோவை போயிட்டு டச் பண்ணோம் கண்டிப்பாக, இல்லைனா அதோட ஹையை போய் ஒரு தடவை டச் பண்ணோம். இதுக்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆக வாய்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆனதுலேருந்தே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஹை போயிட்டு இறங்க ஆரம்பித்தது தான். ஸோ இந்த லோவெல்லாம் உடச்சி மார்க்கெட் எக்ஸ்ட்ரா ஒரு 100 பாயிண்ட் இறங்கி டேவோட லோ கிட்ட மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஈவன் அதுதான் வந்து ஆகஸ்ட் எக்ஸ்பைரியில் ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு எப்படி தெரியுமா கொண்டு வரோம். மார்க்கெட் இந்த மந்த் ஃபுல்லாக கொஞ்சம் வாலட்டைலாக இருக்க வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுது. எப்போ ஃபர்ஸ்ட் டே வந்து மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு வாலட்டைலாக இருக்கோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு போன மாதம் ஃபர்ஸ்ட் டே வந்து மார்க்கெட் மேலே ஏறிச்சு. பட் இந்த மாதம் ஃபர்ஸ்ட் டே மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி வால்டைலாகவே இருக்கலாம். ஒரு 500 பாயிண்ட் கீழே இறங்கலாம் மொத்தமாக, இல்லை 500 பாயிண்ட் மேலே ஏறலாம். ஸோ ஒரு வால்டைலாக மார்க்கெட் இருக்கலாம். ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் நியூஸு ரிப்ளை டு தி ட்ரம்ப்போடைய அந்த ஆயில் பர்ச்சேஸ்க்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிப்ளை கொடுத்துருக்கோம். எப்படி இது ரியாக்ட் ஆகும் அப்படின்றது கண்டிப்பாக தெரியல. எக்ஸெக்ஸ் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட் வந்து உயர்ந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. ஸோ டிஸ்பைட் வந்து நேற்று யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே இறங்கி இருந்தது. பட் நம்ம டொமஸ்டிக்கில் விஷயங்கள் ஃப்ரைடே கொடுத்த டேட்டாஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. ஐ திங்க் எஃப்எக்ஸ் ரிசர்வாக இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்படின்றதுனால நம்ம மார்க்கெட் கொஞ்சம் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி மேலே வந்து முடிஞ்சு க்ளோஸ் ஆயிருக்கு. நாளைக்கு நிஃப்டி ஒரு 294 பாயிண்ட்ஸுக்கும் அண்ட் சென்செக்ஸ் வந்து 687 பாயிண்ட்டும் வந்து ஸ்டாடல் ப்ரீமியம் வச்சிருக்கு. இந்த ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா துளியும் கூட பெருசாக குறையலை ஃப்ரைடே அப்படின்றது தான். ஏன்னா ஃப்ரைடே மார்க்கெட் வந்து ஒரு சைட் மார்க்கெட் நகரவே இந்தியா விக்ஸ் ஏறி அந்த வால்டலிட்டி அந்த ப்ரீமியமில் வால்டலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகி மார்க்கெட்டில் டிகே பெருசாக இல்லாத மாதிரி காட்டியிருக்கு. ஸோ சென்செக்ஸு மண்டேலாம் கேரி ஃபார்வர்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி 400 பாயிண்ட் தான் இருந்தது. இப்போ 700 பாயிண்ட் நியராக இருக்குது அப்படின்னா நீங்களே நினச்சிக்கோங்க. மண்டேவும் ஒரு 700 பாயிண்ட்டுக்கான மூவ் வந்து தாராளமாக சென்செக்ஸில் எதிர்பார்க்கலாம். நிஃப்டிக்கு 300 பாயிண்ட் ஈஸியாக வந்து நகரலாம். ஓகேங்களா? ஸோ 200 பாயிண்ட் நேற்று இறங்கிடுச்சு, ஏன் இறங்கிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்க முடியாது. ஏன்னா ப்ரீமியம் பே பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மூவ் தாராளமாக மார்க்கெட்டில் இருக்கலாம். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் 300 பாயிண்ட் கூட நிஃப்டி ஏறலாம் இறங்கலாம் அப்படின்றது தான் இதோட மீனிங். ஸோ எண்ட் ஆஃப் ஈஓடியில் கிட்டத்தட்ட 13 ஸ்டாக்கு லாங்காகவும் 116 ஸ்டாக் வந்து ஷார்ட்டாகவும் இருக்குது. குறிப்பாக 75 ஸ்டாக்கு லாங்காக அன்வைண்ட் ஆகிருக்கு. விச் மீன்ஸ் அதுதான் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் இன்னும் கூட 180 பாயிண்ட் நிஃப்டி வந்து இறங்கலாம் அப்படின்ற ஒரு வியூ தான். ஒரு 150லேருந்து 180 பாயிண்ட் ஈஸியாக இது வரைக்கும் அடிஷ்னல் ஷார்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். அதை நம்ம எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் பார்க்கலாம். அண்ட் நேற்று ஸ்டாடல் ப்ரீமியம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கே விஷயம் தெரிஞ்சிருக்கும். 735 ரூபாய்க்கு ஓப்பன் ஆன ப்ரீமியம் ஓகே ஒரு 2 மணி வரைக்கும் ஒரு 60 ரூபா வரைக்கும் இறங்கி இருந்தது. இறங்கியிருந்த ப்ரீமியம் 2 காலுக்கு மேலே ஒரு ஸ்பைக்கு அகைன் 714 ரூபாய்க்கு போயிட்டு அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபா வந்து இறங்கி வந்து முடிஞ்சிருக்கு. பட் இது வந்து பத்தாது. மண்டே ஒரு சின்ன வால்டாலிட்டிக்கு அப்புறம் தான் டிகே இருக்கும் அப்படின்றது வந்து நினைக்கிறேன். அண்ட் ஆப்ஷன் செயினில் நம்ம வந்து சென்செக்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 80-600 வந்து அட் த மணி வச்சிருக்கு. நேராக மேலே ஒரு 700 பாயிண்ட் கீழே ஒரு 700 பாயிண்ட்டுக்கு அளவுக்கு நாளைக்கு கேம் இருக்கலாம். ஸோ ஸ்கியூ வந்து அப்படிலாம் இல்லைங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 400 பாயிண்ட் போனாலும் அதே 10.3 தான் இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா கீழே போக போக ஒரு 300 பாயிண்ட்டுக்கு அப்புறம் போக போக கொஞ்சம் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிறது இருக்குது. ஸோ ப்ராடாக ஒரே ஈக்குவலாக ஒரு ஸ்கியூ வச்சிருக்கு அப்படின்றதுனால வால்டலிட்டியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க. ஸோ காலை அடிக்கிற விதெல்லாம் நேற்றுலாம் ரொம்ப ஹெவியாக இருந்தது அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். ஸோ மார்க்கெட்டில் செல்லர்ஸ் வந்து ஹெவியாக வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நாளைக்கு இஃப் இன்கேஸ் ஒரு சின்ன கேப் அப் ஆனாலும் செல் ஆன் ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 71 பாயிண்ட் எண்ட் ஆகி முடிஞ்சிருக்கு. பார்க்கலாம். ஸோ நாளைக்கு மார்னிங் ஏஷியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது தான் தெரியும் நம்ம மார்க்கெட் எந்தளவு ஓப்பன் ஆகும்ட்டு. இப்போ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டிலாம் கூட நம்ப முடியல. ஏன்னா இங்கே ஒரு பாயிண்ட் காட்டுது, மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது ஒரு பாயிண்ட் காட்டுது அப்படின்றதுனால வெயிட் பண்ணியிருந்து தான் இந்த ஒரு பாயிண்ட்டே நம்ம பார்க்கணும். அண்ட் எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நேற்று கிட்டத்தட்ட 3800 கோடிக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க. 200 பாயிண்ட் இறங்கியிருக்கு. ஸோ 2000 கோடி தான் விற்றுருக்கணும். 3800 கோடி அப்படின்னு சொல்லும்போது அடிஷ்னலாக ஒரு 1800 கோடி அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கூட 180 பாயிண்ட், அதாவது 180லேருந்து 200 பாயிண்ட் நிஃப்டி தாராளமாக விழலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது நாளைக்கு அடிஷ்னல் பர்ச்சேசிங் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் இருக்கும் பட்சத்தில் இந்த ஒரு பாயிண்ட் வந்து கொஞ்சம் ஷேட் ஆகலாம்.
இல்லை அப்படின்னா மார்க்கெட் கேப் அப்லாம் ஓப்பன் ஆச்சு சின்னதாக அப்படின்னா கூட செல் அண்ட் ரைஸ் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா மார்க்கெட் இன்னுமே ஷார்ட்டில் தான் இருக்குது அப்படின்றது மட்டும் நமக்கு தெரியுது. எஸ்என்பா செக்லிஸ்ட்டில் மொதல் விஷயம் நம்ம பார்க்க இருக்கிறது இந்தியா விக்ஸ் அகெயின் வந்து ஒரு 3.81% ஏறி இருக்குது. ப்ரீமியம் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நியர் எக்ஸ்பைரியில் அயன்ஃப்ளைலாம் போடும்போது நல்ல ஒரு பெட்டிங் வந்து மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ ஸ்ட்ராட்டஜியாக ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் இல்லாத அளவுக்கு ப்ரீமியம் மார்க்கெட்டில் இருக்க வால்டிலிட்டி இருக்குது அப்படின்றதுனால நல்ல பெட்டிங் கூட மார்க்கெட்டில் இருக்கும் அப்படின்றது தான் இதோட முக்கியமான விஷயம் அப்படின்றத சொல்லலாம். நிஃப்டி ஸ்டாடல் ஒரு 294 அண்ட் சென்செக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 687 பாயிண்ட்டு. இது பிஃபோர் டேவோட கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ 304 ரூபா 305 ரூபா என்னமோ நிஃப்டி பார்த்தேன். இப்போ 294 வெறும் 10 ரூபா தான் நேற்று ஃபுல்லாக டிகே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அந்த டிகே கூட சும்மா தான் இருந்திருக்கும். பிகாஸ் வந்து நேற்று டெல்டாமோ ஒரு சைடில் இருந்தது, கூட ஐபியும் ஏறினதுனால ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா பல்ஜாய் அப்படியே நின்றுட்டுருக்கு. ஸோ ஏதாவது கன்சாலிடேஷன் வரணும், ஏதாவது நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இப்போது நேற்று இறங்கி இருந்தது மார்க்கெட்டை மேலே போக்குற மாதிரி ஏதாவது நியூஸ் வர பட்சத்தில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஐவி கிராஷ் நடந்து ப்ரீமியம் டபுள் ட்ரிபிளாக வந்து இறங்கும். ஓகேங்களா? ஏன்னா ஃப்ரைடே இறங்கலை. ஸோ அந்த டிகேவும் சேர்த்து நெக்ஸ்ட் டேயில் வேகமாக இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்கியூ வந்து வால்டைலாக தாங்க இருக்குது. ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா வால்டைலாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் ஐவி சொல்லுது. டெக்னிக்கல்ஸாக லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை மார்க் பண்ணிக்கோங்க. அதை மார்க்கெட் உடையும் போது மார்க்கெட் அந்த சைடு போகலாம். ஃப்ரைடே நல்ல உதாரணம். பிஃபோர் டேவோட லோவை உடச்சி மார்க்கெட் அகைன் வந்து ஒரு 70-80 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே இறங்குச்சு. பிபி டைனமிக்கோடைய அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நேற்று அந்த சப்போர்ட் எல்லாம் உடைக்கும்போது மார்க்கெட் சல்லுன்னு கீழே விழுந்த மாதிரி தான் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சர்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது மார்க்கெட் 1% நிஃப்டி இறங்கியிருக்கு. கான்ட்ராக்ட் ரொம்ப ஹெவியாக ஏறி இருக்குது. அண்ட் இந்த பாயிண்ட்டை இறங்கியிருக்கு. பிசிஆர் ரொம்ப இறங்கியிருக்கு. நிஃப்டியில் பயங்கரமான ஷார்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். ஸோ லார்ஜ் கேப்பில் நல்ல ஒரு ஷார்ட் மார்க்கெட்டில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 0.7% இறங்கியிருக்கு. கான்ட்ராக்டும் ஏறி இருக்குது. அண்ட் இதோட பாயிண்ட்டும் இறங்கியிருக்கு. அண்டு இதோட பிசிஆரும் நேற்று இருந்ததை விட இறங்கியிருக்கு அப்படின்றதுனால இதிலுமே ஷார்ட் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்க முடிஞ்சுது. ஷார்ட் ப்ளஸ் லாங் அன்வைண்டிங் இருக்கலாம் அப்படின்ற ஒரு கோணம். அண்ட் மிட் கேப் நிஃப்டியில் 1.25% இறங்கியிருக்கு. கான்ட்ராக்ட் ஏறி இருக்குது. இந்த பாயிண்ட்டும் இறங்கியிருக்கு. இதோட பிசிஆர் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மேபி இதில் வந்து பார்த்திங்கன்னா புது மந்த் அப்படின்றதுனால ரொம்ப அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்காது. ஸோ லார்ஜராக வந்து பார்த்திங்கன்னா 12,500லலாம் கொஞ்சம் நிறைய புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிஷன் ஆகிருக்கு. பிகாஸ் தே பிலீவ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 12,500 உடைக்காது அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ ப்ரீமியம் பல்ஜாக இருக்குல்ல, மார்க்கெட் இப்போ கொஞ்சம் மேலே போகும்போது கூட அதில் நல்ல ஒரு டிப்ரிஷியேஷன் ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ அதை வச்சு செல்லர்ஸ் தே மேட் ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி கூட நினச்சி கூட செல் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் தான். ஸோ பிசிஆரில் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் வந்து ஃபியூச்சரில் இறங்கியிருக்கு அப்படின்றதுனால இது ஷார்ட்டாக இருக்க தான் வாய்ப்பு. ஏன்னா ப்ராடர் மார்க்கெட்டில் நிறைய ஷார்ட்ஸ் இருக்குது, லாங் அன்வைண்டிங் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றத நம்ம பிஃபோராகவே நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் குளோபலாக பார்க்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் நேற்று ஒரு 1.5% எல்லாமே வந்து இறங்கி தான் இருந்ததுங்க. ஸோ என்ன அப்படின்னா ட்ரம்ப்போடைய அந்த லேட்டஸ்ட்டு டேரிஃப் அப்டேட்ஸ் தான் அதுக்கான காரணம் அப்படின்ற மாதிரியும் பேசுகிறாங்க. ஸோ அன்றைக்கி வந்து ஃப்ரைடே வந்து கிரிப்டோ வந்து ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறம் ஸ்டேபிளாக தாங்க இருக்குது பாஸ்ட் 24 ஹவர்ஸு. ஸோ எந்த ஒரு பெரிய விஷயமும் இல்லை. இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே சவுதி மார்க்கெட்டை இஸ்ரேல் மார்க்கெட்டை ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ பாருங்கள், ஏன்னா அந்த 2 மார்க்கெட்டை ஃப்ரைடே ஓப்பன் ஆகலை அப்படின்றதுனால கண்டிப்பாக இன்றைக்கி அதோட தாக்கம் இருக்கும். ஸோ அதில் எதாவது பாசிட்டிவ் வந்ததுன்னா மார்க்கெட் பாசிட்டிவ் நோட் எடுத்துக்கும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் ஃப்ரைடே நம்ம டைமில் ஒரு 5:30 மணிக்கோ 6 மணிக்கோ நினைக்கிறேன் எஃப்எக்ஸ் ரிசர்வ் டேட்டா வந்திருந்தது. போன வாரத்துக்கு இருந்ததை விட ஒரு $3 பில்லியன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, விச் இஸ் குட் ஃபார் அஸ் அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த வாரம் ஆர்பிஐ ரேட் டெசிஷன் இருக்குங்க வெட்னஸ்டே. ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க. மார்க்கெட்டில் வால்டிலிட்டி எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கோணம் தான். ஸோ செல் ஆன் ரைஸ் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குங்க நம்ம மார்க்கெட்டில். நாளைக்கு கேப் அப்லாம் சின்னதாக நடந்தால் கூட அது ஷார்ட் கவர் ஆகும்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். அந்த இடம் மறுபடியும் அடித்து மார்க்கெட் வந்து இறங்க தான் செய்யும் அப்படின்றது தான் எனக்குள்ளே தோணிக்கிட்டு இருக்குது. இது நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எக்ஸ்பைரியில் எப்போ மார்க்கெட் விழுந்தாலும் இதெல்லாம் நடக்கும். செல் ஆன் ரைஸ் கொஞ்ச நாள் நடக்கும். இந்தியா விக்ஸ் மறுபடியும் ஏற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தியா விக்ஸ் ஏறினாலே ப்ரீமியம் கூடும். ப்ரீமியம் கூடுனா மார்க்கெட் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும். இதெல்லாம் இப்போ வருகின்ற காலங்களில் கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆப்ஷன்களில் ப்ரீமியம் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒரு வால்டிலிட்டி எதிர்பார்க்குறாங்க. ஸோ டெஃபினட்டாக அது வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போனாலும் வால்டிலிட்டி தான், இல்லை அந்த சப்போர்ட்டை உடச்சி கீழே போனாலும் வால்டிலிட்டி தான். ஓகேங்களா? இதுக்கான அர்த்தம். ஸோ மார்க்கெட் வந்து அந்த ஒரு மோடில் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் உஷாராக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். நேக்கடாக ஆப்ஷன் பையிங் பெருசாக எடுக்க வேண்டாம். ஏன்னா ப்ரீமியம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால ஒரு நாள் ஏதாவது சின்ன ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்தாலும் மார்க்கெட்டில் வேகமான டிகே இருக்கும் அப்படின்றது மட்டும் தெரியுது. ஏன்னா லாஸ்ட் 2 டேஸாக பெரிய டிகே இல்லை. இந்தியா விக்ஸ் ஏறினதுனால வால்டிலிட்டி கூடி ப்ரீமியமில் பல்ஜ் இருக்குது. அந்த பல்ஜு
ஒரு நாள் இந்தியா விக்ஸ் கிராஷ் ஆகும்போது மொத்தமாக இறங்கிடும். நான் எதிர்பார்க்காத அளவு இறங்கிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அதுதான் வந்து மார்க்கெட்டு, அதுதான் ஆப்ஷன் ப்ரீமியம். ஸோ செக் பண்ணுங்கள். இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க டேட்டா தான். உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.